நான் தான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். குழந்தைகள்லாம் இப்போ லீவுக்கு விளையாட கிரிக்கெட் விளையாட போகிறா, அப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறா, எல்லாம் போகிறா. எல்லாம் அலோவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷமாக பாடம் நிறைய படிச்சாச்சு. குழந்தைகளா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அந்த ஒரு 2 மாதத்துக்கு. ஆனால் வெயில் நிறைய இருக்கிறதுனால வெயிலுக்கும் போகாமல் பார்த்துக்குங்க. அது பண்ணுங்க. பார்த்தபடி குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னா பாண்டி விளையாடுறதும் டாய்கெட்டை விளையாடுறதும் அது பண்ணுறா. இப்போ அவளும் எல்லாரும் எல்லா கிளாஸுக்கும் போக ஆரம்பிச்சாச்சு. அந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இங்கே அப்போ நாங்கள் வேறு இல்லைன்னா இருக்கவே உட்காந்து ஏதோ கானா பாஷை, அந்த பாஷை, இந்த பாஷை எல்லாம் நாங்களாக ஏதோ பாஷைக்கு பேசுவோம். இதில் இப்போ ஒரு பாஷை புதுசாக சொல்லித்தர உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாருங்க படிக்கும்போது. கோயம்புத்தூரில் இருக்கா. நான் சொல்லித்தரேன். அந்த பாஷை உங்களுக்கு தெரியுதா? எண்ணி ஒரு 4 வார்த்தை தான். அந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன சொன்னேங்கிறது சொல்கிறேன். இப்போ நான் பேச போகிறேன். அது கவனிக்கிறீங்களா? ஓகேம்மா, நல்லா கூர்ந்து கவனிங்க. அதாவது நான் சொல்ல போகிறது, நீட்லி கெட்டலாம் சாப்பிட்டப்பட பார்த்தேன். எட்டு சாப்பிட்டுப்பிட்டீங்க. எட்டுலமா எட்டளவுக்கு இருக்கணுமோ அட்டளவுக்கு சாப்பிட்டப்படுங்க. ரொட்டம்ப சாப்பிடப்படாதீங்க. ஆட்டனா டட்டல் நீனா அட்டலையே குட்டடிங்க. ஏட்லன்னா ரொம்ப வெட்டை ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இட்லி இருக்குது. இதுலேயே கொஞ்சம் புரிஞ்சுருப்பீங்க. டக்குன்னு நானே மாற்றிட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன். இந்த பாஷை சொல்லுங்க பார்ப்போம். குழந்தைகளுக்கெல்லாம் அது விளையாட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு வரியாக சொல்கிற புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்ப்போம். கொட்டை நட்டுறதுக்கா பட்டியாட பொட்டு கட்டுறதுலாம் மாட்டுக்கு விட்டுக்கிட்டேன். மற்றத்தை கொட்டுறதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு எட்டரைக்கே ரொம்ப பட்டறைக்கும் வீட்டில் இல்லாதான் இந்த பட்டில் வீட்டில் வரமாட்டேன். வீட்டில் இருந்தாலும் நீட்டிலும் கட்டரைக்கும் பெட்டனுங்கோ கட்டட்டமாக வட்டிடும். ஆனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் தட்டுறதுமா. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எட்டனுக்கு ரொம்ப நட்டில் பெட்டில் சொல்கிறாங்க. நீட்டிலாம் ரொம்ப ட்ரை பண்ணுறானுங்க. எல்லாரும் இட்லி இந்த பட்டரிசி கெட்டல் தெரிஞ்சுக்கிங்க. கட்டணா சட்டனா பட்டரிசி பெட்டல் சட்டுற மாதிரி. நான் என்ன சொல்ல, இந்த பாஷை நீங்கள்லாம் கற்றுக்கோங்கோ அப்படின்னு நான் சொன்னசே பாதி புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்கும். ஆனால் இட்லி பாஷைங்கிறது இதுதான். ஒவ்வொரு லைனும் சொல்லணுன்னா நான் 4 லைன் சொல்லணும். இப்போ அதை சொல்லியிருக்கேன். இப்போ சும்மா தெரிஞ்ச கொஞ்சம் ரசிங்க. நான் அப்புறம் விவரமாக 4 லைன் சொல்கிறேன். அப்புறம் 4 லைன் அர்த்தம் சொல்கிறேன். சரியா? விளையாடுங்கம்மா. எல்லோரும் இந்த பாஷை சொல்லி விளையாடுங்க. என்ன பாஷைன்னு சொல்லி விளையாடுங்க. ஜோராக இருக்கும். நான் இன்னொரு வாட்டி விளக்கமாக சொல்கிறேன். அப்போ இன்னும் நல்லா கற்றுண்டுருவீங்க. இப்போ நானே முதல்ல சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் இதுதான் பாஷை. கானாச்சானா பாஷை சொல்லி அதே மாதிரி இது இட்லி பாஷைன்னு அர்த்தம். வேறு ஒன்று அதான். நீங்கள் பாருங்க, மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேம்மா, பாய்.